வணக்கம் என் தமிழ் உறவுகளே. தண்ணீருக்குள் மூழ்கி இருக்கும் அதிசய சிவலிங்கம் பக்கத்தில் மிக பிரம்மாண்டமான கற்றளி. இந்த கோவிலை பார்த்து தான் தஞ்சை பெரிய கோவிலை கட்டியிருக்காங்க. மிக பெரிய வரலாறு கொண்ட விஜயாலய சோழீஸ்வரம் எனப்படும் நார்த்தாமலை சிவன் கோவிலை தான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நீங்கள் வரலாற்றை அறிஞ்சிக்கணும்னு நினச்சாலும் வரலாறும் இந்த கோவிலில் இருக்குது. ஆன்மீக பயணம் போகணும்னு நினச்சாலும் சக்தி வாய்ந்த 2 சிவன் கோவில்களும் இங்கே இருக்குது. தமிழர்களின் கட்டிடக்கலையை ரசிப்பவராக இருந்தாலும் சரி, பிரம்மாண்டமான கற்றளியும் இங்கே இருக்குங்க. காணொலியை முழுமையாக பாருங்க. இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டை மாவட்டம். புதுக்கோட்டையிலேருந்து 20 கிலோமீட்டர் தொலைவிலும், தஞ்சாவூர்லேருந்து 65 கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்குது. மொத்தம் இந்த ஏரியாவில் 9 மலைக்குன்றுகள் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமானது நார்த்தாமலை. ஏன் முக்கியமானது அப்படின்னா, இங்கே தான் விஜயாலய சோழீஸ்வரம் எனப்படும் சிவன் கோவில் இருக்குங்க. இங்கே விநாயகர் சன்னதி இருக்குது. விநாயகர் ரொம்பவே அழகாக இருக்கார். நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். இந்த மலையை ஏறத்துக்கு படிக்கட்டுக்கள்லாம் கிடையாதுங்க. இந்த பதிவின் தொடக்கத்தில் பார்த்துருப்பீங்க. அப்படியே ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் நடந்து தான் வரணும். வந்தோம் அப்படின்னா அங்கே விநாயகரை நம்ம தரிசனம் பண்ணோம் இல்லையா, விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் வந்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் தண்ணிக்குள் மூழ்கி இருக்கும் சிவலிங்கம். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பெரிய குளம். குளத்துக்குள்ளே பாறையை குடஞ்சி அழகாக குடவரையாக கட்டியிருக்காங்க. இப்போ வெயில் காலம் அப்படின்றதுனால நம்மளால் பார்க்க முடியுதுங்க. மழை காலம் வந்துச்சுன்னா ஃபுல்லாக இங்கே தண்ணி தான் நிரம்பி இருக்கும். நம்மளால் சுவாமியை பார்க்கவே முடியாது. சிவபெருமான் தண்ணிக்குள்ளே தான் மூழ்கி இருப்பார். இப்போ நம்ம குளத்துக்குள்ளே இறங்கி அப்படியே உள்ளே போயிட்டு சுவாமியை தரிசனம் பண்ணலாம். இந்த சுனைக்கு தலையருவி சிங்கம் அப்படின்ற பெயர் உண்டுங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற சிவலிங்கம் தாய்ப்பாறையில் குடைந்து செய்யப்பட்டது. தாய்ப்பாறை அப்படின்னா என்னென்னா, இப்போ இந்த பாறை இருக்கு இல்லையா, இந்த பாறையை குடஞ்சி தானே கோவில் கட்டியிருக்காங்க. அந்த பாறையிலேயே செய்யப்பட்ட சிவலிங்கம் தாங்க தாய்ப்பாறையில் செய்யப்பட்ட சிவலிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சுனை முழுவதும் தண்ணி இருந்துக்கிட்டே இருந்திருக்குங்க. இந்த சுனைக்குள்ளே கோவில் இருக்குது அப்படின்றதே யாருக்கும் தெரியாமல் இருந்திருக்கு. 2019 தான் யாவும் யாக்கை என்ற குழுமம் ஜனவரி 5ஆம் தேதி இந்த கோவிலை கண்டுபிடிச்சி வெளி உலகத்துக்கு காட்டியிருக்காங்க. எம்பெருமான் ஈசன் ரொம்பவே அற்புதமாக இங்கே காட்சி தராருங்க. அப்படியே சுவாமியை சுற்றி வலம் வந்து நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். காண கிடைக்க ஒரு அற்புதமான காட்சிங்க. தண்ணி இல்லாததுனால தான் இன்றைக்கி நம்மளால் சுவாமியை தரிசனம் பண்ண முடிஞ்சுது. இதுவே தண்ணி நிரம்பி இருந்துச்சுன்னா சுவாமியை நம்மளால் பார்த்துருக்கவே முடியாதுங்க. இன்றைக்கி சுவாமி தரிசனம் கிடைச்சது ரொம்பவே சந்தோஷம். இந்த கருவறை சதுர வடிவில் இருக்குங்க. கருவறையின் வலதுபுறம் ஒரு கல்வெட்டும் இருக்குது. இந்த கல்வெட்டில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீரங்கராயன் சிவன்முன் பூஜை அப்படின்னு எழுதியிருக்கு. இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, சுனைக்குள்ளே இருக்கிற சிவன். இன்னொன்று 14 பூமி விண்ணகரம். மற்றொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, பழியிலி ஈஸ்வரம். இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இது உருவாவதற்கான காரணத்தையும் அங்கே உள்ள கல்வெட்டுக்களையுமே நம்ம பார்க்கலாம். இங்கே உள்ள கற்றளி மிக பிரம்மாண்டமாக இருக்குங்க. ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட தஞ்சை பெரிய கோவில் கட்டுவதற்கு மூலதனமாக இருந்ததே இந்த கோவில் தான் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. காஞ்சி கைலாசநாதர் கோவிலை பார்த்து தானே தஞ்சை பெரிய கோவிலை கட்டினாங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் இந்த கோவிலும் ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த நார்த்தாமலையிலிருந்து தான் கற்களை கொண்டு போய் தஞ்சை பெரிய கோவிலை கட்டியிருக்காங்க. அதற்கான கல்வெட்டு ஆதாரங்களும் இங்கே இருக்குங்க. இந்த கோவிலை பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப பிரம்மாண்டமான கோவிலுங்க. கோவில் செவ்வகமாகவும் அதுக்கு மேலே சதுரமாகவும் அதுக்கு மேலே வட்டமாகவும் கட்டப்பட்டிருக்கு. இது சாதாரண முறை கிடையாதுங்க. ரொம்ப நுணுக்கமாக கட்டப்பட்டிருக்கு. மேலே இருக்கிற அந்த வெயிட்டான கல்லை கீழே இருக்கிற கற்கள் தாங்கி நிற்கிற மாதிரி ரொம்பவே கட்டமைப்புடன் கட்டியிருக்காங்க. மிக பிரம்மாண்டமான கற்றளி. கற்றளினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கற்களை ஒன்று மேலே ஒன்று அடுக்கி கட்டுறதுக்கு பேர் தான் கற்றளி கோவில்கள். இதுவே குடவரை கோவில்கள் அப்படின்னா நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, பாறையை குடஞ்சி கட்டப்பட்ட கோவில்கள் தான் குடவரை கோவில்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மிகப்பெரிய பிரம்மாண்டமான கற்றளி. இங்கே நந்திதேவர் 4 தூண்களை உடைய மண்டபத்தில் ரொம்பவே அழகாக இருக்காரு. மேல் கூரைகள் எதுவுமே இல்லாமல் இருக்காரு. நந்தியம்பெருமானுக்கு முன்னாடி தான் பிரதான கோவில் இருக்குங்க. கோவில் கருவறையின் இரு புறங்களிலும் துவாரபாலகர்கள் இருக்காங்க.
மீண்டும் ஒரு முறை நம்ம நந்திதேவரை சுற்றி வலம் வந்து தரிசனம் பண்ணிட்டு இன்னைக்கு நம்ம பார்க்க வந்த விஜயாலய சோழீஸ்வரர் உள்ள போயிட்டு பார்க்கலாம் வாங்க. ரொம்பவே அழகா அமைதியான சூழல்ல எம்பெருமான் ஈசன் விஜயாலய சோழீஸ்வரம் என அழைக்கப்படும் இத்தல மூலவர் ரொம்பவே அற்புதமாக இங்கே காட்சி தராரு. இங்கே நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். கோவில் மேற்கு பார்த்தவாறு இருக்குங்க. இந்த கோவிலை சுற்றியும் மொத்தம் 8 சன்னதிகள் அப்போ இருந்திருக்கு. ஆனால் இப்போ 6 சன்னதிகள் மட்டும்தான் இருக்கு. சுற்றுப்புறத்தில் பாதி இடங்கள் உடைக்கப்பட்ட நிலைமையில இருக்குங்க. சரி, இப்போ இந்த கோவில் யார் கட்டினாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். இளங்கோவதி அரையன் என்று அழைக்கப்படும் சாத்தன் போதி கட்டியிருக்காரு. யார் இவர் அப்படின்னா முத்தரையர்களில் ஒருவர். அப்போ முத்தரையர்கள்னா யாரு அப்படின்னு கேட்குறீங்களா? பல்லவர்களின் ஆட்சி காலத்தில் அவர்களுக்கு கீழே தஞ்சையை ஆட்சி செய்தவர்கள் தான் முத்தரையர்கள். அப்போ சோழர்கள் குறுநில மன்னர்களாக இருந்தாங்க. சாத்தன் போதியால் கட்டப்பட்ட கோவில் இயற்கை சீற்றத்தால் அழிஞ்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த கோவிலை புதுப்பிச்சு கட்டியிருக்காங்க. யார் புதுப்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்லல் விதுமன் என்று அழைக்கப்படும் தென்னவன் தமிழ்மதி அரையன் அப்படின்றவர் தான் புதுப்பிச்சிருக்காரு. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரும் முத்தரையர்களில் ஒருவர் தான். கிபி 8 மற்றும் 9ஆம் நூற்றாண்டில் தான் இந்த கோவில் புதுப்பிக்கப்பட்டிருக்கு. இந்த ஆலயத்தில் இருக்கிற நிறைய சன்னதிகள் சாமி சிலைகள் எதுவுமே இல்லாமல் வெற்றிடமாக தான் இருக்குது. ஆனால் அப்போ சாமி சிலைகள் இருந்திருக்கும், இப்போ தான் சிலைகள் இல்லாமல் இருக்குது. இப்போ நம்ம போகிறோம் இல்லையா, இந்த வாசல் தான் பிரதான நுழைவாயிலாக இருந்திருக்கு. இந்த வாசலும் மேற்கு பார்த்தவாறு தாங்க இருக்குது. நான் ஏற்கனவே சோழர்கள் குறுநில மன்னர்களாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கப்புறம் சோழர்கள் பேரரசர்களாக மாறுறாங்க. அதுக்கு வித்திட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயாலய சோழன். விஜயாலய சோழன் தான் இந்த இடத்தையும் கைப்பற்றி இங்கேயும் சில சன்னதிகளை கட்டியிருக்காரு. அதனால தான் இத்தல மூலவருக்கு விஜயாலய சோழீஸ்வரர் என்ற பெயரும் உண்டு. அதற்கு கல்வெட்டு ஆதாரங்களும் இந்த ஆலயத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சுந்தரபாண்டியனுடைய கல்வெட்டும் இந்த ஆலயத்தில் இருக்குங்க. அதையும் நம்ம பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே தண்ணிக்குள்ளே இருக்கிற சிவபெருமானை பார்த்தோம் இல்லையா, அங்கே நான் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேங்க. அங்கேயும் ஒரு கல்வெட்டு இருக்குது. ராமச்சந்திர தொண்டைமான் அவர்களும் அவரது மனைவி ஜானகியும் அவரது குரு சிவராம சுவாமிகளும் அங்கே இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே அகற்றிட்டு அங்குள்ள இறைவனை வழிபட்டதாக அங்கே ஒரு கல்வெட்டும் இருக்குங்க. இங்கே இருக்கிற சன்னதியிலும் சாமி சிலைகள் எதுவுமே இல்லாமல் வெற்றிடமாக தான் இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா கற்றளி, அந்த கற்றளியை கட்டுவதற்கு முன்பே இந்த பாறையால் குடையப்பட்ட குடவரை கோவில் இருந்திருக்குங்க. நம்ம பக்கத்தில் போயிட்டு இந்த குடவரையை பார்க்கலாம். இங்கே தண்ணீர் வெளியில் போகிற மாதிரி கால்வாய் அமைச்சு அழகாக கட்டியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பழியிலி ஈஸ்வரம் குடவரை கோவிலுங்க. இந்த கோவில் பல்லவர் காலத்தில் கட்டப்பட்டிருக்கு. நிர்வதுங்கவர்மன் என்ற பல்லவருக்கு கீழே இருந்த சாத்தான் பழியிலி அப்படின்றவர் கட்டியிருக்காரு. துவாரபாலகர்களை கடந்து உள்ளே போனோம் அப்படின்னா பழியிலி ஈஸ்வரர் இங்கே நமக்கு காட்சி தருகின்றார். இங்கே நம்ம சுவாமியை தரிசனம் பண்ணிக்கலாம். இந்த கோவில் முழுவதும் நிறைய கல்வெட்டுக்கள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. கல்வெட்டுக்களுக்கு மேலே பூதகணங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி முகபாவனையை காட்டுற மாதிரி ரொம்பவே அழகாக சிற்பங்கள் இருக்குது. மிகப்பெரிய பாறைங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். மிகப்பெரிய பாறையை குடஞ்சி அழகாக குடவரையை அமைச்சிருக்காங்க. இங்கே இருக்கிற சிற்பங்கள் எல்லாமே யாழி சிற்பங்கள் இருக்குங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான யாழிகள் சிற்பமாக இருக்குது. மகர யாழி, அதாவது ஆடு தலையும் சிங்க உடலும், சிம்ம யாழிகளும் இருக்குது. ரொம்ப கலை நுணுக்கத்துடன் செய்யப்பட்டிருக்கு. கஜமுக யாழியும் இருக்குது. யானை தலையும் சிங்க உடலும் இருக்குங்க. அங்கே இருக்கிற கற்றளிக்கு முன்பே இங்கே இருக்கிற குடவரை கோவில்கள் கட்டப்பட்டிருக்கு அப்படின்றத இங்குள்ள கல்வெட்டுக்கள் சொல்லுது நமக்கு. நான் ஏற்கனவே சொன்னல, இங்கே பார்க்க வேண்டிய முக்கியமான இடம் 14 பூமி விண்ணகரம். இந்த கோவில் விஷ்ணுவுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது. இது விஷ்ணு கோவில் அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டால் அதற்கும் கல்வெட்டு ஆதாரம் இருக்குங்க.
முதல்ல இந்த கோவில் சமணர் குகையாக இருந்திருக்கு. சமணத்துக்கும் சைவத்துக்கும் மேற்பட்ட மோதலுக்கு பின்பு இந்த இடம் சைவ கோவிலாக இருந்திருக்கு. அதற்கு பின்பு சைவத்துக்கும் வைணவத்துக்கும் மேற்பட்ட மோதல்ல வைணவம் ஜெயிச்சிடுச்சு. இந்த கோவில் விஷ்ணு கோவில் அப்படின்றதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுந்தரபாண்டியனுடைய கல்வெட்டு இங்கே இருக்கு. அந்த கல்வெட்டில் விஷ்ணுவிற்கான நெய்தானம் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. இங்கே உள்ள விநாயகரின் சிற்பம் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் மொத்தம் 12 விஷ்ணுவின் சிற்பங்கள் இங்கே புடைப்புச் சிற்பமாக இருக்குது. வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோவில் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.